ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா கொட்டாய். மக்களை இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ தட் நீங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை நாங்கள் கூடிய விரைவில் உங்கள் கையில் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வனிதாவோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டான 4th மேரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸில் இருந்தே வனிதானாலே நம்மளுக்கு ஒரு சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லார் மனசுலேயும் அப்படி தான் பதிஞ்சிருக்காங்க. ஸோ வனிதா அப்படின்னா ரொம்ப போல்டான லேடியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வனிதா போல்டாக இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலையாம். அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்களை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்களாம். இவங்களுக்கு மோர் தென் 3 மேரேஜஸ் ஆகியும் எதுவுமே கடைசி வரைக்கும் போகலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த வயசில் நான் என்னோடய 4th மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் முழுக்க என் குழந்தைகள் தான். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவைங்கிறத விட என் குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பன் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்களாம். ஸோ October 5th அஃபிஷியலாக நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர். ஆல்ரெடி ராபர்ட் மாஸ்டரோட இவங்களுக்கு டேட்டிங்லாம் நடந்து பின்ன ஒரு சில மன கஷ்டங்களால் இவங்களுக்கு அந்த டேட்டிங் முடிவில் இருந்ததுனால ஸோ சேர முடியல. பட் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு மூவிஸ் நடிச்சிட்டு வராங்க நம்ம ராபர்ட் மாஸ்டரோட. அந்த மூவியில் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதாகவும் அந்த கெமிஸ்ட்ரி மேரேஜ் வரைக்கும் போக போகிறதாகவும் பேசப்படுது. ஸோ நம்ம என்னென்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் இந்த மேரேஜ் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலுமே இது உண்மையான மேரேஜா இல்லை இவங்க படத்துக்கான ப்ரொமோஷனா அப்படிங்கிற டவுட்டுமே எல்லார் மனசுலேயும் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த வனிதாவோட 4th மேரேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போக மறந்துடாதீங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.